நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி பை பண்ணுறது, ஸ்டாப்லஸ் எப்படி போடுறது, ட்ரையல் ஸ்டாப்லஸ் எப்படி போடுறது, அந்த ஸ்டாக்கை எப்படி க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் குவாட்ஸ்னு இருக்கும். அது வந்து ஹோம் பேஜ். டீல்ஸ்னால் நீங்கள் பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, அடுத்த செகண்டே வந்து டீல்ஸில் தான் நீங்கள் வந்து ஸ்டாப்லஸை சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து அந்த ஸ்டாக்கை வந்து 2 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜிடி ப்ரோ ஆப்பை பொறுத்த வரையும் 2 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ட்ரேட் க்ளோஸ் பண்ணணும். ஒன்ஸ் ஸ்டாப்லஸ் போட்டிங்கன்னா 2 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ஸ்டாப்லஸ் மாற்றணும். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மறந்துடக்கூடாது. உங்களுடைய மொபைல் டைமை வந்து பார்த்துக்கணும். இல்லை நீங்கள் பை பண்ணிங்கன்னா அங்கேயே டைம் வந்து ஓடும். நெட் டீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு லைட் காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 முறை பை பண்ணுறோம். அட் அ செகண்ட் எத்தனை முறைனாலையும் பை பண்ணிக்கலாம். 0.1ல் 5 முறை பை பண்ணுறோன்னா அது மொத்தத்தையும் சேர்த்து ஒரே தாவில் க்ளோஸ் பண்ணுறது தான் நெட் டீல்ஸ். ஹிஸ்ட்ரின்றது பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன பே அவுட் வந்திருக்கு, என்னென்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ கமிஷன் போயிருக்கு, எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கீங்க, என்ன டெபாசிட் பண்ணீங்க, எல்லா டீட்டெயில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலையும் அங்கே ஹிஸ்ட்ரியில் வந்து காட்டும். இது ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நமக்கு தோணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து குவாட்ஸ் ஹோம் பேஜ். டீல்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டீல்ஸ் ஆகிடும். இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றது காட்டும். நெட் டீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வச்சு க்ளோஸ் பண்ணுறது. ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காட்டும். வாங்க நம்ம இப்போ லைட் காயினை வந்து பை பண்ணலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறோம். ட்ரேடுன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 2 தான் பண்ண போகிறோம் ஆப்ஷன். ஓகேங்களா? பிட்டு ஆஸ்க்குன்னு இருக்கும். நம்ம பிட்டு மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா? லாட்டோட சைஸ் அங்கே டைப் பண்ணி 0.1 0.2 0.3 ப்ளஸ்ன்னு இருக்கும். கூட்டிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டாப்லஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டாப்லஸ் போடாத ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பை பண்ண உடனே பை பண்ணுறதுக்கு உடனே ஸ்டாப்லஸ் போட்டுக்கலாம். இல்லை பை பண்ண அடுத்த செகண்டே போய் டீல்ஸில் போயிட்டு ஸ்டாப்லஸ் போட்டுக்கலாம். ஸ்டாப்லஸில் 2 மெத்தடு. பை பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து பை பண்ண அடுத்த செகண்டே போட்டுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது ஸ்டாப்லஸில் வந்து போடுறதுக்கு மெத்தடு. மோஸ்ட்லி வந்து பை பண்ணும்போதே போட்டுக்கோங்க, அது பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் காயின் ஓடிட்டு இருக்குது. 81.80 ஓடிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து 0.1 லாட்டே எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பழகிற வரையும் 0.1 லாட்டு பழகிட்டிங்கன்னா அதுக்கு மேலே இப்போ லாட்டு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வருமானம் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து 81ல் போய்ட்டு இருக்குது. இப்போ ஸ்டாப்லஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் கம்மியாக போடுங்க. 81ல் போய்ட்டு இருக்குது. ஒரு 76 போட்டுக்கலாமே. 76 போட்டுட்டு பையின்னு கொடுத்தேன். பை கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி கீழே வந்து நீங்கள் 0.1 சூஸ் பண்ண உடனே பை மார்ஜின் எவ்வளோ இருக்குது, செல் மார்ஜினு, உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது கீழே காட்டும். ஓகேங்களா? இங்கே 0.1 கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து காட்டும் எவ்வளோ மார்ஜின், எவ்வளோ பேலன்ஸு, இது பை பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு தேவைன்றது வந்து அது காட்டும். அது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பை ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். 1 செகண்ட். லைட் காயின் போகிறோம். ட்ரேடை கிளிக் பண்ணுறோம். ட்ரேடு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காட்டுதுங்களா? லாட்டோட சைஸ் 0.1 போடுறேன். அப்போ வந்து பை மார்ஜின் 20, செல் மார்ஜின் 20, அவைலபிள் பேலன்ஸ் எங்கிட்ட 570 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் +2 கூட்டுறேன், 40 ரூபா. +3 இங்கே வந்து மாறும். ஓகேங்களா? லாட்டோட சைஸை பொறுத்து. ஓகேங்களா? இப்போ ஸ்டாப்லஸ் வந்து போட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸ்டாப்லஸ் வந்து செட் பண்ணுறோம் ஒரு 75. ஏன்னா 5 பாயிண்ட்டு தான். எத்திரியத்துக்கு 5 பாயிண்ட் ஸ்டாப்லஸ்ஸு, பேங்க் நிஃப்டிக்கு வந்து 15 பாயிண்ட்டு ஸ்டாப்லஸ்ஸு. ஓகேங்களா? பைக்கு சொல்கிறேன். பைக்கு வந்து பார்த்திங்கன்னா -5, செல்லுக்கு வந்து +5. ஓகேங்களா? பை பண்ணால் அந்த எந்த ஸ்டாக் போயிட்டு இருக்கோ அதோட 5 பாயிண்ட்டு கம்மியாக போடணும் ஸ்டாப்லஸ்ஸு. அதுவே செல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செல் பண்ணும்போது 5 பாயிண்ட் ஏற்றி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பை பண்ண போகிறேன். அப்போது 76 கிளிக் பண்ணிவிட்டு பையின்னு கிளிக் பண்ணுறேன். பை கிளிக் பண்ண உடனே பை ஆகிடும். அடுத்த செகண்டே நம்ம எங்கே போகணும், டீல்ஸுக்கு போகணும். செகண்ட் ஆப்ஷன் டீல்ஸ் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். டீல்ஸ் வந்துடுமா? இப்போ வந்து மொபைலோட டைம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். 7:56க்கு வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் மறந்துட்டிங்க, அந்த டைமை மறந்துட்டிங்கன்னா இங்கே மேலே லைட் காயின் இருக்கா, நீங்கள் ஸ்டாப்லஸ் போட்டால் 2 ஆப்ஷன் கீழே இருக்கும்.
மேலே வந்து உங்களுடைய ஸ்டாக்கு, கீழே வந்து ஸ்டாப்லெஸ். ஸ்டாப்லெஸ் போடலன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஓகேங்களா? இப்போது ஸ்டாப்லெஸ் போட்டிங்கன்னா 2 மினிட்ஸ், ஸ்டாப்லெஸ் போட்டிங்கன்னா 2 மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டாப்லெஸ் போடலன்னா உடனே ஸ்டாப்லெஸ்ஸை போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்டாப்லெஸ்ஸை சேஞ்ச் பண்ணாலையும் 2 நிமிஷத்துக்கு மேலே தான் சேஞ்ச் பண்ணணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டாப்லெஸ்ஸை எப்போனாலையும் மாற்றினே இருக்கலாம். அதுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? 2 நிமிஷம் கழித்து தான், ஃபஸ்ட்டில் 2 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ஸ்டாப்லெஸ்ஸே மாற்ற முடியும். ஓகேங்களா? 2 நிமிஷம் கடந்துச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் என்னென்னமே பண்ணிக்கலாம். க்ளோஸும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாப்லெஸ்ஸை மாற்றி பண்ணிகிட்டே போகலாம். அதுதான் ட்ரையல் ஸ்டாப்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலே காட்டுறேன். இப்போது இது ஓடிட்டு இருக்கா, இதோட டீட்டெயில் நான் டைம் வந்து மறந்துட்டேன். இதோட டீட்டெயில்னால் இப்போ நான் இது பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்களேன், உங்களுக்கு நான் என்ன ஸ்டாப்லெஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ கமிஷன் போயிருக்கு, ப்ளஸ் டைமு. இப்போது 7:55க்கு இங்கே பாருங்கள், 7:55க்கு பை பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 7:56னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 7:57 1 நிமிஷம் கடந்துருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஸ்டாப்லெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஸ்டாப்லெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும். 7:57 1 நிமிஷம் கடந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாம் கிடச்சிது. அடுத்து வந்து ஸ்டாப்லெஸ்ஸை மாற்றணும். 2 நிமிஷம் ஸ்டாப்லெஸ்னால் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு கிளிக் பண்ணால் போதும். கிழக்கிறத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை ஆர்டர் செகண்ட் ஆப்ஷன் காட்டும். மாடிஃபை ஆர்டர் அது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப்லெஸ் வந்து அப்படியே ஏற்றினே போகலாம். அந்த வேல்யூ வந்து ஏறிச்சுன்னா அப்படியே ஒரு 5 பாயிண்ட்டு தள்ளி வச்சு மாடிஃபைன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மாடிஃபை ஆகிடும். ஈஸி தான் ஸ்டாப்லெஸ் போடுறது, ட்ரையல் ஸ்டாப்லெஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம டீல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணோம், இல்லை நல்ல ப்ராஃபிட்டில் போய்ட்டு இருக்குது, 2 நிமிஷம் கடந்துச்சு, நான் க்ளோஸ் பண்ணேன்னா ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த 2 பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கை வந்து க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணக்கூடாது. 7:55க்கு 7:56க்கு பண்ணேன், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். 2 டிக் இது இந்த பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணுறேன். டிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் ஒரு பட்டன் இருக்கும், தெரியுதுங்களா? ஆக்ஷன் ஒரு பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஆக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு செக் டீல்ஸ், ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளோஸ்டு செக் டீல்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணோம். கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் காட்டுது, க்ளோஸ் பண்ணலாமா உங்களுடைய ஸ்டாக்குன்னு. எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பை பண்ணுறது, இது பைக்கு வந்து +5 பாயிண்ட்டு, செல்லுக்கு வந்து -5 பாயிண்ட்டு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டிக்கு கொஞ்சம் மாறும், எத்திரியத்துக்கு மாறும். ஓகேங்களா? அதே வந்து பைனா பை, செல் எப்படி பண்ணுறீங்களோ இதே சேம் ப்ரொசீஜர் தான் செல்லுக்கும். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து டீல்ஸில் ஏதாவது நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸ்டாக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு வந்து வெளியே போகிறீங்க, மொபைல் வந்து வேறு ஒர்க்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டீல்ஸில் போய்ட்டு செக் பண்ணுங்கள், ஏதாவது ஸ்டாக் ஓடிட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? லாக் அவுட், உங்களுக்கு ஏதாவது சர்வர் பார்க்கணுன்னா உடனே லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு போகிறோம், எந்த ஸ்டாக்குன்னா அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணுறோம், ட்ரேடு இருக்கும், அதில் போய்ட்டு லாட்டோட சைஸ் பார்த்துட்டு ஸ்டாப்லெஸ் பையினா -5. ஓகேங்களா? என்ன ஸ்டாக்கு 500 ரூபா ஓடிட்டு இருக்கா, 495 கொடுத்துட்டு பையின்னு கொடுத்துட்றோம். 2 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லெஸ் வந்து மாற்றிக்கலாம். இல்லை டீல்ஸை வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீல் வந்து க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா டீல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். பை பண்ணுறதும் இதுதான், செல் பண்ணுறதும் இப்படி தான். இதுதான் வெரி சிம்பிள். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன டைம் ஆகுது, 9:55, ஆல்மோஸ்ட்டு 8 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஆக்ஷன், இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு அந்த 2 பாக்ஸை கிளிக் பண்ணிட்டேன், ஆக்ஷன் கொடுக்குறேன். ஆக்ஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் செக் டீல்ஸ் அதை கொடுக்குறேன்.
எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து டீல்ஸ் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். செக்குன்னு கொடுத்தேன்னா ஹிஸ்ட்ரியில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து டீல்ஸில் எதுனா இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இதுதான் பை பண்ணுற ஆப்ஷன். செல் பண்ணுறது அதே தான், சேம் தான். ஓகேங்களா? லைட் காயின் சூஸ் பண்ணுறோம், ட்ரேடு கிளிக் பண்ணுறோம், செல்லுன்னு இருக்கும். ஓகேங்களா? இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். பை ஒன்று இருக்கும், செல்லு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? கீழே. ஓகேங்களா? செல் இருக்கா? செல்லை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஆப்ஷன். ஓகேங்களா? செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா செல் ஆகிடும். பைன்னு இப்போ செல்லு பண்ண போகிறோம். செல் பண்ண போகிறோம்னா 0.1 லாட்டு. ஓகே, இப்போ 81. ஓகேங்களா? 81 5 பாயிண்ட் வந்து சேர்த்து வைக்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா? 86. 86ன்னு கொடுத்துட்டு செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா செல்லு போய்டும். நெக்ஸ்ட்டு வந்து டீல்ஸில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஸ்டாப்லெஸ்ஸை மாற்றிக்கலாம். இல்லை ட்ரையல் ஸ்டாப்லெஸ் போடுறதுனாலே 5 பாயிண்ட் ஏறிச்சுன்னா நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். இதுதான் சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும், எல்லா ஸ்டாக்குக்கும். என்னென்ன நமக்கு ரிமைண்டர் என்னென்னா 2 நிமிஷம் கழித்து தான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். ஒன்ஸ் ஸ்டாப்லெஸ் போட்டாலும் 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஸ்டாப்லெஸ்ஸை மாற்றணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி சிம்பிள். பை பண்ணுறது ஈஸி. அதே போல் டீலை க்ளோஸ் பண்ணுறதுனா அந்த பாக்ஸ் இருக்கும் டீல்ஸில், அது எல்லாமே ஜஸ்ட் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா எஸ்ஸாக கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? டீல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஓகேங்களா? லாங்கு ப்ரெஸ் பண்ணால் அதோட டீட்டெயில் காட்டும். டீல்ஸில் போய்ட்டு நீங்கள் ஸ்டாப்லெஸ் போட்டிங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். அதே ஸ்டாப்லெஸ் போடலன்னா ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஸ்டாப்லெஸ் போகிறதுல நீங்கள் பை பண்ணும்போதே போட்டுக்கலாம், இல்லை பை பண்ண அடுத்த செகண்டே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.